எந்த தோஷம் அதிக சக்தி வாய்ந்த தோஷம் அது இருந்தா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற மாதிரியான தோஷம் எது மேம்? நாகதோஷம். இந்த நாகத்துடைய சாபம் மட்டும் வச்சுக்கவே கூடாதுன்னுவாங்க. எல்லா கடவுள்கிட்டயுமே நாகம் இருக்கு. சிவபெருமான் கிட்டயும் இருக்கு, பெருமாள் கிட்டயும் இருக்கு. அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே நாகம் இல்லாத கடவுளே இல்லை. முருகர்கிட்டயும் இருக்கும், பிள்ளையார்கிட்டயும் இருக்கும், எல்லார்கிட்டயுமே நாகம் இருக்கும். சித்தர்கள்லாம் அந்த காலத்துல வந்து கூடு விட்டு கூடு பாடையும் போது நாகத்துள்ள கூடு பாஞ்சி அவங்க வந்து புத்துல போயிட்டு மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ திரைத்துறையில வந்து பாம்புகளை யூஸ் பண்றாங்க திரையில நடிக்க வைக்கிறதுக்கு. அப்போ அதோட வாயை பாத்தீங்கன்னா தச்சிருவாங்க, ஏன்னா அது யாரும் கொத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுவுமே வந்து பாம்பை துன்புறுத்த ஒரு செயல் தான். அந்த செயல் வந்து அவங்களுக்கு நாக தோஷத்தையோ அந்த மாதிரி ஏதாவது தோஷங்களை உண்டாக்குங்களா? கண்டிப்பா உண்டாக்கும். அது வாயை தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாவத்தை ஏற்படுத்துமா, இல்ல அது கூட நடிக்கிற அந்த அவங்களுக்குமே அந்த மாதிரி? கண்டிப்பா நடிக்கிறவங்களுக்கும் அந்த பாவம் வரும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே படையப்பா படத்துல புத்துல இருந்து பாம்பை தூக்குவாரு. படையப்பா படத்துக்கு அப்புறம் அவரு லைஃபே வேற மாதிரி ஆச்சு. அவருக்கு அந்த தாக்கம் எதுவும் ஏற்படவே இல்லையே மேம்? growth வந்திருக்கலாம், பட் அவங்க ஃபேமிலியில சோ அதிகமா சக்தி வாய்ந்தது மண்ணுளி பாம்பா இல்ல ராஜநாகமா? நிறைய தோஷம் அதை நிவர்த்தி பண்ணும் அப்படின்றதுக்காகலாம் உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுல வந்து எந்த தோஷம் அதிக சக்தி வாய்ந்த தோஷம் அது இருந்தா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்ற மாதிரியான தோஷம் எது மேம்? நாகதோஷம். நாகதோஷம் இருந்தா, ஏன்னா வந்து அது வந்து ஒரு நாகத்தை அடிச்சு புத்த கலைக்கிறோன்னும் போது அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போய்கிட்டே இருக்கும். அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா நாகசாந்தி பூஜை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போதுதான் அது நிவர்த்தி ஆகும். அதாவது முன்னோர்கள் வந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாம இருக்கிறது, மேரேஜே ஆகல, 40 years ஆகி கூட மேரேஜ் இல்லாம நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த நாகத்துடைய சாபம் மட்டும் வச்சுக்கவே கூடாதுன்னுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா நாக வழிபாடு இருந்துட்டு வந்துருக்கு. எல்லா கடவுள்கிட்டயுமே நாகம் இருக்கு. சிவபெருமான் கிட்டயும் இருக்கு, பெருமாள் கிட்டயும் இருக்கு. அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே நாகம் இல்லாத கடவுளே இல்லை. முருகர்கிட்டயும் இருக்கும், பிள்ளையார்கிட்டயும் இருக்கும், எல்லார்கிட்டயுமே நாகம் இருக்கும். அதனால நாக வழிபாடுன்றது அவ்வளவு முக்கியமானது. அந்த அப்படிப்பட்ட நாகத்தை அடிக்கும் போது அதனுடைய சாபத்தை வாங்கிட்டா ரொம்ப கஷ்டம். சித்தர்கள்லாம் அந்த காலத்துல வந்து கூடு விட்டு கூடு பாடையும் போது நாகத்துள்ள கூடு பாஞ்சி அவங்க வந்து புத்துல போயிட்டு மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. சோ அவங்களை அடிக்கும் போது அந்த நேரத்துல அந்த சாபம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஓகே மேம். இப்போ நாகம் சொன்னாலே தெய்வத்துக்கு கூட இருக்கிறத வந்து நல்ல பாம்புன்னு தான் சொல்லுவாங்க, ராஜநாகம். சோ ஆனா வந்து இப்போ கொஞ்சம் நாளா ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருந்ததுன்னா மண்ணுளி பாம்பு தான் வந்து எடுத்து வித்தா செம காசு, அது மூலயமா பெரிய ஆளாகிறதுக்கான அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுளி பாம்பை திருடி வெளிநாடுகளுக்கு அடுத்த மாதிரியான செயல்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. சோ அதிகமா சக்தி வாய்ந்தது மண்ணுளி பாம்பா இல்ல ராஜநாகமா மேம்? நாகம் தான், நல்ல பாம்பு தான் வந்து அதிக சக்தி வாய்ந்தது. மண்ணுளி பாம்புன்றது வந்து அது இவங்களா ட்ரெண்ட் ஏற்படுத்தி விட்டது தவிர உண்மையாவே சக்தி வாய்ந்தது பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு தான் சக்தி வாய்ந்தது. அதுகிட்டதான் வந்து தெய்வசக்தி அதிகமா இருக்கிறது. இப்ப வந்து நாகத்தோடைய புத்த கலைக்கிறது, அதை துன்புறுத்துறது தான் வந்து நாகதோஷம் ஏற்பட காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ திரைத்துறையில வந்து நிறைய இந்த பாம்புகளை யூஸ் பண்றாங்க திரையில நடிக்க வைக்கிறதுக்கு. அப்போ அதோட வாயை பாத்தீங்கன்னா தச்சிருவாங்க, ஏன்னா அது யாரும் கொத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுவுமே வந்து பாம்பை துன்புறுத்த ஒரு செயல் தான். அந்த செயல் வந்து அவங்களுக்கு நாக தோஷத்தையோ அந்த மாதிரி ஏதாவது தோஷங்களை உண்டாக்குங்களா? கண்டிப்பா உண்டாக்கும். ஏன்னா பாம்பை வந்து தைக்கிறதுன்னும் போது அது எவ்வளவு அனுபவிக்கும் அந்த கஷ்டத்தை. சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து அது மூலியமா வந்து தோஷம் வரதான் செய்யும். அந்த டைம்ல நான் வந்து சக்சஸ் ஆனாலும் அதுக்கு அடுத்து அவங்க ஜென்ரேஷனுக்கு அது பாவத்தை கொடுக்கும். அவங்க பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அவங்க லைஃப்ல எதனா ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது வாயை தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாவத்தை ஏற்படுத்துமா, இல்ல அது கூட நடிக்கிற அந்த அவங்களுக்குமே அந்த மாதிரி? கண்டிப்பா நடிக்கிறவங்களுக்கும் அந்த பாவம் வரும். ஏன்னா அவங்க சொல்லணும்ல ஒரு விஷயம். இப்ப கொலை பண்ணும் போது பக்கத்துலயே இருக்கிறோம், கொலை பண்ணா தானே நான் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியாதுல்ல. கொலை பண்ணும் போது நீ தடுத்திருக்கலாம்ல, அந்த மாதிரிதான். அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே படையப்பா படத்துல புத்துல இருந்து பாம்பை தூக்குவாரு. ஆனா அதுக்கப்புறம் படையப்பா
படத்துக்கு அப்புறம் அவரு லைஃபே வேற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய சக்சஸ் தான் அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அவருக்கு அந்த தாக்கம் எதுவும் ஏற்படவே இல்லையா மேம்? growth வந்திருக்கலாம். பட் அவங்க ஃபேமிலில ப்ராப்ளம் தானே, சண்டை சச்சரவு எல்லாமே இருக்குல்ல. அவங்க பசங்க ஓகே, பட் ஆனா பிரச்சனை பெருசாயிடுச்சுல்ல. இப்ப அவங்க பசங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பெருசா கொடுத்துருக்குல்ல. அவருக்கு growth கொடுத்தாலும் பசங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருச்சுல்ல. அப்ப அது மூலியமா ஒரு கஷ்டம் தானே அது. அதனால அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. பாம்பு வாய் தச்சு ஒரு விஷயங்கள் பண்றது வந்து பெரிய பாவம். இப்போ பாம்பு பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம் மேம். கனவுல வந்து பாம்பு வந்தா எந்த மாதிரியான பலன்? அது நிறைய விதத்துல வரும். ஒரு இதுல வந்து பாம்பு விஷத்தை கக்கிட்டு போற மாதிரி, இல்ல பாம்பு துரத்திட்டு வர மாதிரி, நம்மள கடிக்கிற மாதிரி வரும். இது ஒவ்வொன்னுத்துக்கும் இருக்க அந்த அர்த்தம் என்ன மேம்? அதாவது பாம்பு வந்து கடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா, கடிச்சு பிளட் வர மாதிரி கனவு வந்ததுன்னா, கண்டிப்பா இப்போ இவ்வளவு நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துரும் கண்டிப்பா. அதாவது ஆமா, பிளட் வந்தாலும் சரி, இல்ல கொத்தினாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அதனால வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர தப்பா நடக்காது. அது இல்லாம எல்லா விஷயத்துலயும் ஒரு growth வரும். தொழிலையும் சரி, வீட்லயும் சரி, எல்லா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது பாம்பு கொத்தனா. அதே மாதிரி துரத்துற மாதிரி கனவு வந்ததுன்னா வந்து ஏதோ பெரிய யாராவது செய்வினை செய்யறாங்க, ஏதோ பெரிய விஷயம், தப்பான ஒரு விஷயம் குடும்பத்துல நடக்க போகுது, அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம், துரத்துற மாதிரி கனவு வந்ததுன்னா. அதே மாதிரி ஒரு மாதிரி ஒயிட் கலர் நாகம் வெளியே வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்ததுன்னா குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டை விட்டு வெளியேறிடுச்சு, அதனால குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எதுவுமே பண்ணாம வெறும் படம் எடுத்து ஆடுற மாதிரி வந்தா என்ன மேம் அர்த்தம்? வெறுமே படம் எடுத்து நின்னுட்டு இருந்ததுன்னா நாகதோஷம் குடும்பத்துக்கு இருக்கு. அதாவது படம் எடுத்துட்டு கொத்துற மாதிரியோ, ஏதாவது கீழே தலையில கொத்துற மாதிரி வரும் சில பாம்புக்கு கனவு. நாகத்தடிச்ச சாபம் குடும்பத்து வழியில இருக்கு. அந்த பிரச்சனைய வந்து என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா வந்து வாழையடி வாழையா அந்த ஒரு தோஷம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சர்டன் பீரியட்ல வந்து அது முடிவுக்கு வரும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வர நேரத்துலதான் நம்ம வந்து அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பா அது முடிவு கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட நாகதோஷம் அப்படின்னு வரவங்களுக்கு நீங்க செய்யற பரிகாரம் எந்த மாதிரி இருக்கும் மேம்? நாங்க செய்யற பரிகாரம் பாத்தீங்கன்னா, அவங்கள உட்கார வச்சு ஹோமம் பண்ணிட்டு 2 நாகம் செஞ்சு வச்சு அவங்க கையாலேயே மாங்கல்யம் கட்ட வச்சு. நாகம் செய்யறது வந்து சில பேர் வெள்ளியில செய்வாங்க, தங்கத்துல செய்வாங்க. நீங்க எந்த மாதிரி சஜஸ்ட் பண்றீங்க? நாங்க வந்து வெள்ளியில நாகம் வச்சுப்போம். பிளஸ் வெள்ளி நாகம் இல்லாம பச்சரிசி மாவுல நாகம் செஞ்சு அந்த நாகத்துக்கு வந்து மாங்கல்யம் கட்ட வச்சு அத அவங்க சில பரிகார பூஜை எல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிருக்கு. முழுசா அந்த நாகதோஷமே நீங்கிருங்களா? ஆமா, நீங்கிருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கனவுல பாம்பு மேல ஏறி இறங்குற மாதிரி எல்லாம் கனவு வரும். அந்த மாதிரி ஒரு கனவு வந்த போது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு பலன் இருக்கு பாம்பு கனவுல வந்ததுன்னா. ஓகே மேம். இப்போ உங்களோட முன்னாள் வீடியோலலாம் நீங்க நிறைய இந்த தொடப்பக்கட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது சொல்லியிருப்பீங்க. அதை வைக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய சொல்லியிருப்பீங்க. ஆனா இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிற அந்த டைம்ல வந்து அதிகமா வீட்டுல யாருமே தொடப்பமே யூஸ் பண்றது இல்ல, எல்லாரும் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்றாங்க. அவங்க குடும்பத்துக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் மேம்? அதாவது செவ்வாயுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறது தான் இந்த கிரைண்டர், மிக்சி எல்லாமே வந்து அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. முன்ன வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து அம்மியில அரைச்சாங்க, இப்போ மிக்சில அரைக்கிறோம். சோ அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். ஆனா வந்து தொடப்பம் வந்து யூஸ் பண்றதுதான் நல்லது. வீட்டுல தொடப்பம் இல்லாம இருக்கிறது லட்சுமி கடாட்சம் இல்லைன்ற மாதிரிதான் அர்த்தம். அது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம். என்னதான் பணம் இருந்தாலும் மைண்ட் டிஸ்டர்ப் இருக்கும். சோ தொடப்பம் இல்லாம வேக்யூம் கிளீனர் மட்டும் யூஸ் பண்றது தவறுது. இப்போ நிறைய வீடியோல வந்து நீங்க குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது, எத்தனை இஷ்ட தெய்வங்களை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த குலதெய்வத்துக்கு இருக்கு அப்படி ஒரு பவர் என்ன மேம்? ஸ்பெஷல் என்ன? குலதெய்வம்ன்றது வந்து நம்ம முன்னோர்கள் வாழடி வாழையா கும்பிட்டது தான் வந்து குலதெய்வம். குலத்தை காக்குற தெய்வம் வந்து குலதெய்வம். எப்படி அம்மாக்கும் வளர்ப்பு தாய்க்கும் வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரிதான் பெத்தம்மா பெத்தம்மா தான். அந்த மாதிரிதான் குலதெய்வம். வாழடி வாழையா முன்னோர்கள் என்னென்ன தெய்வத்தை கும்பிட்டாங்களோ அந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டே வரணும். இந்த குலதெய்வம்ன்றது வந்து அந்த முன்னால வாழ்ந்த மக்கள் வந்து எந்த பகுதியில வாழ்ந்தாங்களோ அந்த பகுதியில இருக்க சாமியை கும்புறது மூலமா உருவாக்குறதா, இல்ல ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சாமியா அப்படின்னு எதன் அடிப்படையில இந்த குலதெய்வம் வகைப்படுத்தப்படுது மேம்? கேஸ்ட் அடிப்படையில எந்த குலதெய்வமும் வகைப்படுத்தப்படல. இது வந்து அவங்க இருந்த இடத்துல அவங்க குலதெய்வத்தை இந்த இடத்துலன்னு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து வாழடி வாழையா மக்கள் கும்பிட ஆரம்பிப்பாங்க. அது வந்து சில பேர் வந்து அந்த ஊர்ல இருந்து ஊர் விட்டு வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த தெய்வம் எங்க இருக்கோ அது கண்டுபிடிச்சு அங்க போய் கும்பிடுறது நல்லது. அந்த இடத்துல அழிஞ்சிடுச்சு இல்லைன்ற பட்சத்துல
இல்ல சப்போஸ் அங்க இருக்குன்ற பட்சத்துல அங்க போய் கும்பிடுறதும் நல்லதுதான். இப்போ சாமி எங்க இருந்தாலும் ஒரே சாமி தான். அதனால அங்க போய் கும்பிடுறத விட நம்ம இங்கேயே பக்கத்துல இருக்கு, இங்க கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு கும்பிடுறதுனால அந்த பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கண்டிப்பா கம்மியாகும். எந்த இடத்துல இருக்காங்களோ, முன்னோர்கள் எந்த இடத்துல கும்பிட்டாங்களோ அங்க போய் கும்பிடுறதுதான் விசேஷம். இப்போ உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல நாட்டம் வந்த உடனே நீங்க அதுக்கான படிப்பை படிச்சு ஒரு நியூமராலஜிஸ்டா இப்போ வந்திருக்கீங்க மேம். அதே மாதிரி இப்போ இந்த நிறைய ஆன்மீகத்துல நாட்டம் இருக்குது அப்படின்றத மட்டுமே வச்சு இப்போ கிளி ஜோசியெல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. பிலாசபி படிச்சு ஜோதிடர் ஆகுறதுக்கும் இந்த மாதிரி கிளி ஜோசியம் பாக்குறவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன மேம்? கிளி ஜோசின்றது அவங்க ஒரு மெத்தட் வச்சு பார்ப்பாங்க அது. சோ அது ஒன்னொன்னுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. கைரேகை பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அது மாதிரி ஒரு விஷயம் அது மூலியமா சில விஷயங்கள் தெரியலாம். கிளி ஜோசியம் மூலியமா சில விஷயங்கள் தெரியும். இப்ப எங்களது என்னது வந்து எனக்கு எப்படின்னா வந்து நாகத்தம்மனுடைய அருள் தான். நான் சும்மா படிச்சிருந்தாலும் ஜாதகம் வாங்கினா கூட அம்மா உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்களோ நான் அதை வச்சு பலன் சொல்றதுதான் அதிகமா இருக்கும் எனக்கு. ஜாதகம் ஜோதிடம்ல நிறைய வெரைட்டி இருக்கு. கிளி ஜோசியம் ஆகட்டும், கைரேகை ஆகட்டும், மாந்திரிகம் இப்போ நீங்க பண்றது இந்த மாதிரி. இதுல வந்து எது சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது மேம்? அதிக சக்தி எதுக்கு இருக்கு அப்படின்னு நம்புறீங்க? அதிக சக்தி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்கு. எல்லாமே வந்து இதுதான் தப்பு அதுதான் சரின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்கும். அதுல அவங்க சொல்லும் போது சில விஷயங்கள் கரெக்டா இருக்கும். இந்த விஷயத்துல சொல்லும் போது சில விஷயங்கள் கரெக்டா இருக்கும். நாடி பார்த்து சொல்லும் போது அதுல சில விஷயம் கரெக்டா வரும். சரிங்களா? அதனால இதுதான் சரி அதுதான் சரின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே தெய்வத்தோடைய ரிலேட்டட் தான். சோ அதனால தெய்வத்துக்கு மூலயமா செய்யும் போது அது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம முழு மனசோட நம்ம அந்த ஒரு விஷயத்த நம்ம கேட்டோ தெரிஞ்சோ நம்ம அதுக்கான பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து மாந்திரிகத்துல இறங்கிட்டாங்க, ஆன்மீகத்துல இறங்கிட்டாங்க. பெரிய பெரிய மாடல் ஆகட்டும், திரைத்துறையை சேர்ந்தவங்களாகட்டும் எல்லாரும் ஆன்மீகம் பக்கம் திரும்புறாங்க. ஒரு சர்டன் டைம்ல பீப்புள் என்ன பேசுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பொழைக்கிறதுக்கு வழி இல்லை அதனால ஆன்மீகம்னு இறங்கிடுறாங்க இப்படி அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? அதை பத்தி உங்களோட கருத்து? பிழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா எவ்வளவோ இருக்குல்ல. அதுக்கு எதுக்கு ஆன்மீகத்தை எடுக்க போறாங்க? அந்த தெய்வம் வந்து சில பேருக்கு உழைச்சு வந்து சம்பாதிக்க மாட்டாங்க அதனால ஆன்மீகத்துல இறங்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க தெய்வம் வந்து யாருக்கு என்ன விஷயம் நடக்கணும்ன்றது ஒரு ஏஜ்ல வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அது காட்டும். அது காட்டும் போது நம்ம அதை பிடிச்சிட்டு தெய்வத்து வழியில போகும்போது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கொடுக்கதான் ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயம் எந்த துறை எடுத்தாலும் அதுல பிரச்சனை இருக்கதான் செய்யும். இது மூலியமா சம்பாதிக்கிறாங்க அது மூலியமா சம்பாதிக்கிறாங்கன்னு பேச்சு வந்துட்டு தான் இருக்கும். ஆன்மீகம்னும் போது நம்ம கடவுள் கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம். அதுக்கான பலன் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கதான் செய்யறாங்க. அதனால வந்து ஆன்மீகத்துல இருக்கிறது நல்லது தானே தவிர தப்பு கிடையாது. எல்லாரும் உண்மையா இருக்காங்க அப்படின்னு அது நான் சொல்ல முடியாது. எல்லாரும் உண்மையா இல்ல. சில பேர் இதுல தப்பு பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வரவங்களே என்னுடைய ஏஜ் பார்த்துட்டு நீங்க சின்ன வயசுல இருக்கீங்க எப்படி ஆன்மீகத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்னன்னா நான் முழுக்க 5 இயர்ஸ்ல இருந்து நான் அந்த அம்மா கிட்ட தான் இருக்கேன். நானு எனக்கு முழுக்க இந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இதுல பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு இந்த ஏஜ் அந்த ஏஜ் அப்படிலாம் கிடையாது. அப்போ 70 60 வரவங்க தான் சாமி கும்பிடணும்னா அப்ப நம்ம யாருமே கும்பிட முடியாது.